Hello friends, welcome back to our channel VDS Wire Bags. இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த black and white basketோட மெஷர்மெண்ட்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த black and white basket வந்து நான் சென்டர்ல இருந்து ஃப்ளவர் டிசைன் வர மாதிரி மேக் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு கஸ்டமைஸ்டு பேக். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த basket பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3.5 கட்டு ஒயர் ஆச்சு. இந்த basket வந்து நம்ம ஒயர் கட் பண்ணும்போதே ஸ்கொயர் சென்டரில் வந்து 5x5 வர மாதிரி நம்ம பிளான் பண்ணி கட் பண்ணணும். லென்த்தில் பார்த்தீங்கன்னா 6 ஒயர் வந்து பிளாக் கலர்லேயும் 25 ஒயர் வந்து ஒயிட் கலர்லேயும் கட் பண்ணிக்கணும். 8.5 அடியில் 31 ஒயர் கட் பண்ணிக்கணும். 25 நாட் வந்து ஒயிட் கலர்லையும் 6 நாட் வந்து பிளாக் கலர்லேயும் கட் பண்ணிக்கணும். சைடில் விடுற ஒயர் வந்து 3.5 அடிக்கு விட்டால் போதும். சென்டரில் வந்து 5 நாட் வந்து ஒயிட் கலரில் வச்சு பார்டரில் வந்து பிளாக் கலர் வர மாதிரி நம்ம பேஸ் போடணும். பேஸ் போடும்போது சென்டர் லைன் வந்து பிளாக் கலர்லையும் மேலே 5 லைன் வந்து ஒயிட் கலர்லையும் கீழே 5 லைன் வந்து ஒயிட் கலரில் வர மாதிரியும் ஃபினிஷ் பண்ணும்போது லாஸ்ட்டில் வந்து பிளாக் கலர் லைன் மேலே ஒரு லைன் கீழே ஒரு லைன் வர மாதிரி நம்ம பேஸ் போடணும். மொத்தம் 13 லைன் பேஸ் போடணும். அப்படி போடும்போது தான் நமக்கு வந்து சென்டரில் ஒயிட் கலர் 5x5 வரும். அந்த 5x5 வந்து நம்ம இந்த ஃப்ளவர் டிசைனை வந்து நம்ம மேக் பண்ணிக்கலாம். ஹைட்லேயும் அதே மாதிரி ஒரு லைன் வந்து பார்டரில் பிளாக் வர மாதிரியும் 5 லைன் வந்து ஒயிட் கலர் வர மாதிரியும் இந்த பேஸ்கெட் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து ஏணிப்படி முடிச்சு தான் போட்டிருக்கோம். பாருங்கள் பேஸ்கெட் எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்ட்டு. இந்த பேஸ்கெட்டுக்கு ரெட்டை கைப்பிடி போட்டிருக்கோம். கீழேருந்து ரெட்டை கைப்பிடி போட்டிருக்கோம். ஒரு கைப்பிடி வந்து பிளாக் கலர்லேயும் இன்னொரு கைப்பிடி வந்து ஒயிட் கலர்லேயும் போட்டிருக்கோம். 31 நாட் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதில் சென்டர் லைனை மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக எந்த இடத்துல வந்து நமக்கு ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ணால் நீட்டாக இருக்கும் அப்படிங்கிறத மார்க் பண்ணிவிட்டு ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஹேண்டில் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 8 அடியில் 2 ஒயர் எடுத்து 2 கைப்பிடிக்குமே 2 ஒயர் உள் ஒயர் வச்சுருக்கோம். 8 அடியில் 16 அடியில் 2 ஒயர் எடுத்து அவுட்ரு ஒயர் யூஸ் பண்ணி ரெட்டை கைப்பிடி போட்டிருக்கோம். 2 ஒயர் கைப்பிடி. இந்த ஹேண்டிலுக்கு மட்டுமே எனக்கு 1/2 கட்டு ஒயர் ஆகிடுச்சு. அதனால தான் இந்த கூடைக்கு 3.5 கட்டு ஒயர் தேவைப்பட்டுச்சு. இந்த பேஸ்கெட் வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ சைஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். லென்த்தில் வந்து மொத்தம் 31 நாட் போட்டோம் இல்லைங்களா, அதனால நமக்கு வந்து 14 இன்ச் கிடச்சிருக்கு. 14 இன்ச்சஸ் லென்த்து. ஹைட் பார்த்திங்க அப்படின்னா 13 இன்ச்சஸ் கிடச்சிருக்கு. இந்த பேஸ்கெட்டோட வித்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சஸ் கிடச்சிருக்குங்க. 13 நாட் நம்ம பேஸ் போட்டோம், அதனால் நமக்கு 6 இன்ச்சஸ் கிடச்சிருக்கு வித்து. இந்த கைப்பிடி வந்து நம்ம பேஸ்கெட்டோட பாட்டம்லேருந்து மெஷர் பண்ணும்போது கைப்பிடியோட ஹைட் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 26 சென்டிமீட்டர் இருக்குது. இந்த கைப்பிடியை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் வந்து என்ன கேட்குறாங்களோ, உங்களுக்கு லாங் ஹேண்டில் வேணுனாலும் லாங் ஹேண்டில் போட்டுக்கலாம், இல்லை ஷார்ட்டாக வேணுனாலும் ஷார்ட் ஹேண்டில் போட்டுக்கலாம். இது கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்கெட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.